வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள். திமுக தொடர்ந்து முன்னிலை. நாம் தமிழர் கட்சி கடும் பின்னடைவு. பெரும்பான்மையை தாண்டி முன்னிலை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்குமா பாஜக? மே 4ஆம் தேதி நீட் தேர்வு. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. புதிய வருமான வரி சட்ட மசோதா. ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டையாக ஆளுநர் இருக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சமீபத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் முக்கிய அரசியல் கட்சிகளான அதிமுக, பாஜக உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் போட்டியிடாமல் புறக்கணித்திருந்தன. இதனால் ஆளும் கட்சியான திமுகவிற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியிட்டது. தற்போதைய முன்னிலை நிலவரப்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 22,682 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் 4030 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். இதனால் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. தலைநகர் டெல்லியில் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்தலில் 60.42% வாக்குகள் பதிவாகியுள்ளது. தேர்தல் களத்தில் 603 ஆண்கள் உட்பட 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவி வந்தது. தேர்தலில் மும்முனை போட்டியாக இருந்தாலும் ஆம் ஆத்மி மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையே கடுமையான போட்டியில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் பாஜகவே வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளன. இந்த வகையில் இதை மெய்ப்பிக்கும் வகையில் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. எனவே 70 தொகுதிகளை கொண்ட டெல்லியில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு 36 தொகுதிகள் தேவை. இந்நிலையில் பாஜக 50 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. ஆம் ஆத்மி 19 இடங்களிலும், காங்கிரஸ் ஒரு இடத்திலும் முன்னிலையில் உள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இது குறித்து முகமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீட் தேர்வுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், நுழைவுச் சீட்டு மே 1ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி நடைபெறும் தேர்வின் முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு 1700 ரூபாயும், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 1600 ரூபாயும், SC ST 3ஆம் பாலினத்தவர்களுக்கு 1000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்ட மசோதாவிற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதிய வருமான வரி மசோதா குறித்து விவாதம் நடைபெற்றது. இதனை அடுத்து புதிய வருமான வரி சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா நேரடி வரி சட்டத்தை புரிந்து கொள்வதை எளிதாக்கவும், புதிய வரி சுமையை குறைக்க ஏதுவாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிதி குழுவிற்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையில் மசோதாவை திருப்பி அனுப்பும் போது அதில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து தெரிவிக்கவில்லை என்றால் அரசுக்கு எப்படி தெரியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர்
துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக அரசு மேற்கொண்ட நடைமுறை மத்திய சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக உள்ளது என்றும் இதுபோன்ற சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக உள்ளவைகளுக்கு எப்படி ஆளுநர் ஒப்புதல் அளிப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பல்கலைக்கழக செயல்பாடுகள் குறித்து ஆளுநர் தலைமையில் நடைபெற இருந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என சில துணை வேந்தர்களை அரசு அணுகியது என்றும் ஆளுநர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. பல்கலைக்கழக மானிய குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள துணை வேந்தர்களின் பொறுப்பை மாநில அரசு ஆக்கிரமிக்க முயல்வதாகவும் ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என தெரிவித்து வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். மாநில ஆளுநருக்கு சில வரைமுறைகள் உள்ளன. அதனை மீறுகிற போது நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு மற்றும் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு 3 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய நெறிமுறைகள் வரைமுறைகள் மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலும் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டிய முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமே என கூறினார். இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தினாலும் அது தமிழகம்தான் முன்னின்று அதற்கான மணி ஓசையை எழுப்பி இருக்கிறது. பல சொல்லலாம். மாநில உரிமை மாநில சுயாட்சி என்று சொன்னாலே தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு நினைவுக்கு வரும். அதற்கு அடித்தளத்தை அமைத்து தந்தது அறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் கலைஞரும். இன்றைக்கு அந்த வழியில் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்களும் தான். எனவே நீங்கள் கேட்டதை போல் மாநில கவர்னருக்கு சில வரைமுறைகள் உண்டு, சில அளவுகள் உண்டு, சில நெறிமுறைகள் உண்டு. அதை மீறுகிற நேரத்தில் தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிற நிலை ஏற்பட்டது. வழக்கிற்கான விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். 2 கட்ட நிலையில் உங்களுக்கு நேரம் தருகிறேன், உங்களுடைய பதிலை கூறு என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள் வரைமுறைகள் மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலும் உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டிய ஒரே ஜனநாயக போராளி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மட்டுமே. நன்றி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான நிதியை விடுவித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் தேவையை அடிப்படையாக கொண்ட ஊதிய வேலைவாய்ப்பு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையாக மொத்தம் 13,718 கோடியே 65 லட்சம் ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. அதில் தமிழ்நாட்டிற்கு 528 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியையும் விடுவித்துள்ளது. அதிகபட்சமாக சிக்கிம் மாநிலத்திற்கு 1,708 கோடியும், பீகாருக்கு 1,570 கோடியும், மகாராஷ்டிராவிற்கு 1,392 கோடியும், உத்தரப்பிரதேசத்திற்கு 1,174 கோடி நிதியும் விடுவிக்கப்பட்டுள்ளது. மகா கும்பமேளாவில் புனித நீராடுபவர்களின் எண்ணிக்கை 40 கோடியை கடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியுள்ளது. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகளின் சங்கமத்தில் சாதுக்கள், பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜுக்கு வருகை தருகின்றனர். இதுவரை 40 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 26ஆம் தேதி வரை கும்பமேளா நடைபெற உள்ளதால் இந்த எண்ணிக்கை 50 கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது. இதனையொட்டி டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் பாஜக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். பாஜக கொடியை ஏந்தியவாறே சாலையில் ஆடிப்பாடி கட்சியின் வெற்றியை கொண்டாடினர். மேலும் பிரதமர் மோடியின் புகைப்படம் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி வெற்றி முழக்கமிட்டனர். பிரதமர் மோடியை நடிகர் நாகார்ஜுனா சந்தித்து பேசியுள்ளார். தெலுங்கு சினிமாவிற்கு அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அளித்த பங்களிப்பு மிக பெரியது என்றும்
தனது படங்களின் மூலம் தெலுங்கு சினிமாவில் என்றும் அழியாத முத்திரையை பதித்தவர் எனவும் பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் போது புகழாரம் சூட்டியிருந்தார். இந்நிலையில் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அவர்களின் வாழ்க்கை குறித்த புத்தகத்தை அவரது மகனும் நடிகருமான நாகார்ஜுனா பிரதமர் மோடியை சந்தித்து வழங்கினார். டெல்லியில் பாஜக வென்றால் அது தேசத்திற்கே பின்னடைவு என்று திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது டெல்லியில் பாஜக ஆட்சி அமைந்தால் அது தேசத்திற்கான பின்னடைவாக கருத வேண்டும். டெல்லி தேர்தல் முடிவுகள் குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக சிந்தித்து ஈகோ பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது பற்றி சிந்திக்க வேண்டும் என பேசியுள்ளார். டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமேயானால் அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. நியாயமான முறையில் இந்த தேர்தல், டெல்லியிலே நடைபெற்ற தேர்தல் நடந்திருக்குமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது. இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை. காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. பள்ளி மாணவியை கடத்தி சென்று கர்நாடகாவில் பாலியல் தொந்தரவு கொடுத்த வாலிபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவி அங்குள்ள அரசு பள்ளியில் படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதியில் இருந்து அந்த மாணவி காணாமல் போனதை அறிந்த பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியில் மாணவி இருப்பதாக தெரிய வந்தது. பெங்களூருக்கு விரைந்து சென்ற போலீசார் மாணவியை மீட்டு வந்தனர். விசாரணையில் மேல் வெங்கடாபுரத்தை சேர்ந்த தினகரன் என்பவர் ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சோளிங்கர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவள்ளூரில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்த 2 நபர்களை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியை சேர்ந்த 16 வயதுடைய பள்ளி சிறுமி அதே பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞரை கடந்த 10 மாதங்களாக காதலித்து வந்துள்ளார். சிறுமியிடம் காதலிப்பது போன்று நடித்து அவரை இளைஞர் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டும் இன்றி அவரை காதலிப்பதை அந்த இளைஞர் சில தினங்களுக்கு முன்பு நிறுத்தியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமி நடந்த சம்பவங்களை தனது பெற்றோரிடம் கூறியதால் இளைஞர் மீது மணவாள நகர காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்திருந்தனர். அத்தகைய புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த இளைஞரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதுபோன்று ஊத்துக்கோட்டை பகுதியை சேர்ந்த 16 வயதுடைய பள்ளி சிறுமியை பாலியல் கிண்டல் செய்த தனியார் நிறுவன ஊழியர் பாலாஜி என்பவர் மீது சிறுமியின் பெற்றோர்கள் ஊத்துக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அவரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடியில் உரிய மருத்துவ படிப்பு படிக்காமல் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புதூர் பகுதியில் சந்திரா என்பவர் டிப்ளமோ நர்சிங் மட்டுமே படித்துவிட்டு பொதுமக்களுக்கு தனது வீட்டில் பல்வேறு வகையான பொது மருத்துவம் பார்த்து வந்துள்ளார்.
இந்நிலையில் முறையான மருத்துவ படிப்பு இல்லாமல் மருத்துவம் பார்த்து வந்த சித்ரா மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாணியம்பாடி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சிவ சுப்பிரமணி என்பவர் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து சந்திராவை வாணியம்பாடி நகர காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேர்க்காட்டில் அரசு மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து பாகுபாடின்றி உற்சாகமாக நடனமாடினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேர்க்காட்டில் அரசினர் மேல்நிலை பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று பாடல்களுக்கு நடனமாடினார்கள். இதில் ஆசிரியர்களும் பங்கேற்று உற்சாகமாக திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றாற்போல் எந்த ஒரு பாகுபாடின்றி மாணவர்களுடன் இணைந்து நடனமாடினர். இது மாணவர்களுக்கு மேலும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதில் திரளான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ராஜபாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் 13 சவரன் தங்க நகைகளை நூதன முறையில் திருடி சென்ற அடையாளம் தெரியாத நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கூரை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த காசியம்மாள் என்ற 85 வயது மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் மூதாட்டி அசந்த போது கண் இமைக்கும் நேரத்தில் அந்த நபர் நகைகளை திருடிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இது குறித்து மூதாட்டியின் மகன் ஜெயக்குமார் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் உதவியுடன் காவல்துறையினர் திருடனை தேடி வருகின்றனர். இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய நிலத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த வட மாநிலத்தவர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சிக்கலூர் கிராமத்தில் SKM என்ற பெயரில் கோழி பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த கோழி பண்ணையில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த வட மாநிலத்தவர்கள் 60 பேர் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொண்டு மீண்டும் கோழி பண்ணைக்கு அருகே இருக்கும் இளங்கோ என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தின் வழியாக சென்றுள்ளனர். அந்த விவசாய நிலத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மகன் ஆகிய 2 உயிரிழந்துள்ளனர். இது குறித்து கோட்டப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் பள்ளி விடுதியின் கழிவறையில் தூக்கிட்டு மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் சீனிவாச நகரை சேர்ந்தவர் ஸ்ரீவித்யா. இவள் 2வது மகள் கோவாஸ்ரீ. இவர் மேல்பட்டாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு விடுதியில் தங்கி படித்து வந்தார். இந்நிலையில் மாணவி கோவஸ்ரீ திடீரென்று பள்ளிக்கு செல்லவில்லை. மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக சக தோழியுடன் விடுதியில் இருந்து வந்தார். பின்னர் விடுதி கழிவறை பகுதியில் கோவஸ்ரீ தூக்கிட்ட நிலையில் இருந்துள்ளார். தொடர்ந்து விடுதி காப்பாளரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் விடுதி காப்பாளர் ரேவதி மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக தூக்கிட்ட நிலையில் இருந்த மாணவி கோவாஸ்ரீயை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லிக்குப்பம் நகராட்சி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது மாணவி கோவாஸ்ரீயை பரிசோதனை செய்த மருத்துவர் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவாஸ்ரீ உடலை பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்று பிரேசில். இந்த நாட்டின் சவோ பாலோ நகரில் இருந்து நேற்று சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது. இந்த விமானத்தில் விமானி, விமான உரிமையாளர் என 2 பேர் பயணம் செய்தனர். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானியின் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிகிறது. பாராபாண்டா என்ற பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் திடீரென தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் பரபரப்பான சாலையில் விழுந்து மளமளவென தீப்பற்றி எரிந்தது. விமானம் மோதியதில் பேருந்து சேதமடைந்துள்ளது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் இந்த விபத்து குறித்து போலீசார் மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்துக்குள்ளான பகுதியில் மேலும் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மீட்பு படையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு வந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது.
இயக்கப்பட்டு வருகிறது. அதிகாரிகள் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 2032ஆம் ஆண்டு பூமியை YR-4 என்ற விண்கல் தாக்க வாய்ப்பு இருக்கிறது என அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி விண்கல் ஒன்று ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விண்கல் ஆனது 2032ஆம் ஆண்டு பூமியை தாக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த விண்கல் ஆனது பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு 1.3% முதல் 99% ஆபத்தில்லாமல் பூமியை கடந்துவிடும் என அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான செய்தி குறிப்பில் YR-4 விண்கல்லானது பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புகள் 2.3% மட்டுமே இருப்பதாகவும் இதனால் மனித உயிரினங்களுக்கு ஆபத்து இல்லை எனவும் விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள். திமுக தொடர்ந்து முன்னிலை. நாம் தமிழர் கட்சி கடும் பின்னடைவு. பெரும்பான்மையை தாண்டி முன்னிலை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்குமா பாஜக? மே 4ஆம் தேதி நீட் தேர்வு. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. புதிய வருமான வரி சட்ட மசோதா ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டையாக ஆளுநர் இருக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.